பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒரு சிறிய சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும் கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையிலே 1000 வருடம் ஒரு நாளாக காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் 1000 வருடம் போல் தோன்றுகிறது. இதை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் விடிந்தவுடனே குடிப்பழக்கத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். இந்த குடிப்பழக்கம் சிறிய பழக்கமாக தொடங்கி பெரிய பழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த பழக்கம் வழக்கமாக மாறுகிறது. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தின் மூலமாக நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இம்மூவரும் சேர்ந்த ஒன்றாக நம்மை செயல்படுத்த வைப்பதே ஆண்டவருடைய மகிமை. நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு பெரிய வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் வேதம் கற்பிக்கிறபடி நாம் கற்றுக்கொண்டு வாழும் பொழுது அது பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு நாள் இதை சாப்பிடுகிறோம் என்று நாம் சாப்பிடும் பொழுது அது பழக்கம் வழக்கமாக மாறிவிடுகிறது. இதை குறித்து கர்த்தர் அருமையாக நமக்கு வைத்திருக்கிற வசனம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறது. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஐயோ என்கிற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த ஐயோ என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீசர்கள் மத்தியிலே போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும், ஆனால் அவனை குறித்து சீசர்கள் மத்தியில் அவர் சொன்னது, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ கேடாம் என்று சொல்லியிருக்கிறார். ஐயோ என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பூமியில இராதபடிக்கு அறுப்புண்டு போகிற வாழ்க்கை தான் இந்த ஐயோ என்கிற வார்த்தை. ஐயோ என்று இந்த வார்த்தைக்கு அடித்தளமாக நாம் நடந்து கொள்ளும்போது இந்த பூமியில நாம் பிறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நீ இந்த மாதிரி தொடர்ந்து அதை பிடித்து கொண்டால் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு இணங்க யாரும் இந்த வார்த்தைக்கு ஈடு கொடுத்து நாம் போகாதபடி கர்த்தர் நம்மை நல்ல வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த பூமியிலே அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை நாம் கை கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.